பொதுவா ஐஸ்கிரீம்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும். ஐஸ்கிரீம வந்து ஒரு மெட்டஃபரிக்கா சொல்லுவாங்க. அவன் வந்து ஐஸ்கிரீம் மாரி இருக்கான். அவ்ளோ சாஃப்ட்டா நேச்சரா இருக்கான் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா, ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனியோட ஓனர்ஸ் ஒரு கவர்ன்மெண்ட்டே அப்போஸ் பண்ண விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஸ்டோரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ டீட்டெயிலா பாருங்க. பென் அண்ட் ஜெர்ரிஸ் இது ஒரு அமெரிக்கன் ஐஸ்கிரீம் கம்பெனி. இதோட ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா பென் அண்ட் ஜெர்ரி. திஸ் கம்பெனி இஸ் வெல் நோன் ஃபார் டேக்கிங் ஸ்டாண்ட்ஸ் ஆன் எல்ஜிபிடிக்யூ இஷ்யூஸ். அதுக்கப்புறம் சோஷியல் காசஸ், இன்ஜஸ்டிஸ் நடக்கிற இடத்துல அங்க எல்லாமே வந்து இந்த கம்பெனி அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராங்கா பதிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டா பாலஸ்டைன் இஸ்ரேல் இஷ்யூல கூட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐஸ்கிரீம் இஸ்ரேல்ல அவங்களே பேன் பண்ணிருக்காங்க. எதுக்காக அந்த கம்பெனி அவங்களுடைய ப்ராடக்ட் அங்க பேன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இனப்படுகொலை செய்யறதுக்காகவும் ஃபுட் அண்ட் வாட்டர் பிளாக் பண்ணதுக்காகவும் கான்ஸ்டன்ட்லி பாம்பிங் ஆன் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி விஷயம் செய்யறதுக்காகவும் ஸோ இந்த மாதிரி இவ்வளோ இன்ஜஸ்டிஸ் பண்ற கண்ட்ரிக்கு நாங்க எங்களுடைய ஐஸ்கிரீமை அங்க விற்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ப்ராடக்ட்டை அவங்களே அங்க பேன் பண்ணிருக்காங்க. பிசினஸ் ஓடிட்டு இருக்க இந்த ஜெனரேஷன்ல அவங்களோட எத்திக்ஸ்க்காக பென் அண்ட் ஜெரிஸ் கம்பெனி ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஈவன் அவங்களோட பேரண்ட் கம்பெனி அவங்கள சூ பண்ணாலும் நாங்க எங்களோட ஸ்டாண்ட்ல கரெக்டா இருப்போம். அந்த கண்ட்ரிக்கு நாங்க ஐஸ்கிரீம் விற்க மாட்டோம்ன்ற ஸ்டாண்ட்ல அவங்க கரெக்டா இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான கம்பெனிஸ் அவங்களோட ப்ராடக்ட் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற காசு எங்கே போகுதுன்றது உங்களுக்கே தெரியும்.